அன்புள்ள என் தமிழ் உள்ளங்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, இந்த வாட்டி தான் உண்மையான தீபாவளி மக்களுக்கு. பெரிய நடிகர் படம் அப்படிங்கிற வார்த்தையே இல்லாமல் இந்த வாட்டி, அதாவது சிறு நடிகர்கள் அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் அவங்களுக்கும் நாம் முன்னேற்றத்தை கொடுப்போம், சரிங்களா? ஆகையால் இந்த தீபாவளி தான் உண்மையான தீபாவளி. அதே போல் படம் ஹிட் ஆச்சு அப்படின்னாக்க அந்த கதாநாயகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் ஏற்றி வாங்கினாங்கன்னா, இந்த வாட்டி டைரக்டருங்கள்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை நீங்கள் திரும்ப எடுக்காதீங்க, புரியுதுங்களா? படம் ஹிட் ஆகிடுச்சு, எனக்கு சம்பளத்தை ஏற்றுங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த மாதிரி சிறு நடிகர்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டே இருங்க. அதில் உண்மையிலே உங்களுக்கு நல்ல ஃபாய்தா கிடைக்கும் கண்டிப்பாக. அதாவது இந்த வாட்டி நடிகர்கள் பேர் சொல்லாத லெவலில் டைரக்டருங்க பேர் சொல்கிற லெவலில் போஸ்டர் அடிக்கணும். அந்த லெவலில் டைரக்டருங்க பேர் எடுக்கணும், புரியுதுங்களா? இப்போ மாரி செல்வராஜ் பேர் தான் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி அதை உருவாக்குறாங்கல்ல, அதை உருவாக்குறவங்க யாரோ அவங்க பேர் தான் வரணும். ரசிகர் மன்றத்துக்கு போஸ்டர் அடித்து அவங்கள பெரிய ஆளாக்கவே கூடாது. நடிகர்கள், அதாவது உண்மையிலே நடிகர்கள் தான், அவங்கள பாராட்டக்கூடியது தான், அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்காங்க. ஆனால் உண்மையிலே அதை உருவாக்குறது யாரோ அவங்கள தான் நம்ம கொண்டாடணும். இந்த வாட்டி மாரி செல்வராஜுக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க நண்பர்கள், அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இதே போல் நல்ல டைரக்டர்களுக்கு போஸ்ட் அடிங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்க. அவங்க அடுத்தடுத்த படம் புது புது கதாநாயகங்களை வச்சு எடுப்பாங்க, புரியுதுங்களா? பெரிய கதாநாயகம் வச்சுட்டு பல கோடி ரூபா கொடுத்துட்டு இப்படி 10 படம் 20 படம் 30 படம் நடித்ததுமே திரும்ப முதலமைச்சர் ஆகிறன்னு வர கனவுலாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஆகையால் இந்த தீபாவளி சூப்பரான தீபாவளி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.